காணும் என்ற காட்டில் சோனா குருவி வேர்க்கடலை விவசாயம் செஞ்சு வந்தது. அந்த வேர்க்கடலை தோட்டம் கழுகுக்கு சொந்தமான தோட்டம். அந்த தோட்டத்தில் சோனா விவசாயம் செஞ்சு வந்தது. அங்கே வேலை செஞ்சு வந்தது கழுகு தோட்டத்தில். அந்த தோட்டத்தை நல்லா பார்த்துட்டு வந்தது சோனா குருவி. அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் ஊற்றுவது, விதைகளை போடுவது அப்படின்னு அந்த தோட்டத்தை நல்லா கவனித்து வந்தது சோனா. அப்போதான் கழுகு அதுக்கு தேவையான பணத்தையும் நெல்மணிகளையும் கொடுக்கும். அதனால் அந்த தோட்டத்தில் வேலை செஞ்சு வந்தது சோனா. குருவி, என் தோட்டத்தை எப்படி கவனிச்சிட்டு வர? என் தோட்டத்தை நல்லா பார்த்துக்கோ. இங்கே விவசாயம் செஞ்சு நீ நல்ல விளைச்சலை கொடுத்தனாதான் உனக்கு நல்ல காசு தருவேன். அப்படியே செய்யறேன் கழுகு முதலாளி. நான் தோட்டத்தை நல்லா கவனிச்சுட்டு வரேன். இந்த தோட்டத்தில் வேர்க்கடலை நான் விதைச்சிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள்ல வேர்க்கடலை விளைஞ்சி வந்துடும். அதே சமயத்தில் அந்த காட்டில் ஜாக் என்ற காகம் வசித்து வந்தது. அந்த காகம் என்ன பண்ணுன்னா, மற்றவங்க பொருளெல்லாம் திருடி அந்த பொருளை உருமாற்றம் செஞ்சு அந்த பொருளை காட்டில் உள்ள மற்ற பறவைகள் வித்துடும். அதுதான் ஜாக்கோட வேலையும் ஜில்லோட வேலையும். அந்த சமயத்தில் ஏதாவது பறவைகள் ஏதாவது விவசாயம் செஞ்சு வச்சிருக்கான்னு பார்த்தது இந்த ஜாக் ஆகும். அப்போ புறா தன் தோட்டத்தில் தக்காளி அறுவடை பண்ணி வச்சிருந்தது. அதை பார்த்தோன்னா ஜாக் ஆகிறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடடா, இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல அருமையான பொருள் கிடைத்து விட்டது. இந்த தக்காளியை விற்று நாம் நல்ல பணம் சம்பாதிக்கலாம் காட்டில் மற்ற பறவைகளுக்கு அப்படின்னு ஜாக்காக சொல்லிட்டு இருந்தது. அந்த முட்டாள் புறா ஏதோ வயலில் வேலை செஞ்சுட்டு இருக்கோம், நம்ம இந்த தக்காளி எடுத்துகிட்டு போய் நம்ம ஜில் கிட்ட கொடுத்து இதை தக்காளி சாஸ் மாதிரி பண்ணி நம்ம எல்லா பறவைகளுக்கும் விற்றுடலாம். தக்காளியை விற்றாதான் நம்ம கண்டுபிடிச்சிடும் இந்த புறா அப்படின்னு அந்த ஜாக்காகவும் சொல்லிட்டு இருந்தது. இந்த தக்காளியை சீக்கிரமாக எடுத்துகிட்டு போய் இதை சாஸ் மாதிரி செஞ்சு வித்துட வேண்டியதுதான். தக்காளி அப்படியே விற்றா தானே தெரியும், சாஸ் மாதிரி செஞ்ச விற்றா யாரு கண்டுபிடிக்க போறா? அந்த தக்காளி பழங்களை எடுத்துக்கொண்டு ஜாக் காகம் ஜில் காகத்திடம் சென்றது. ஜில், இதை உடனே தக்காளி சாஸ் மாதிரி செஞ்சு எனக்கு கொடு ஜில். நான் இதை எடுத்துகிட்டு போய் காட்டில் விற்றுனா நம்மளுக்கு நல்ல பணம் கிடைக்கும் ஜில். உடனே செய்கிறேன் ஜாக், உங்களுக்காக நான் தக்காளி சாஸ் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பறவைகளும் தக்காளி சாஸ் செய்ய ஆரம்பித்தனர். பின்பு காட்டில் எடுத்துகிட்டு போய் அதை விற்க ஆரம்பித்தனர். பறவைங்களே, வாங்க வாங்க, நான் தக்காளி சாஸ் செஞ்சுருக்கேன். தக்காளி விலை 60 ரூபா கிலோ, ஆனால் சாஸ் 30 ரூபா தான். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 1 மாதம் வரும் சாஸ். நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க பறவைகளே அப்படின்னு இந்த காகம் விற்று கொண்டு இருந்து. காகமே, எனக்கு ஒரு தக்காளி சாஸ் கொடு. தக்காளி விலை அதிகமாக விற்கிறாங்க, கிலோ 60 ரூபாவா. எனக்கு தக்காளி சாஸ் கொடு. இதை வச்சு நான் தக்காளிக்கு பதிலாக சாஸ் பயன்படுத்துகிறேன். பறவையே, இந்த வாங்கிக்கோ தக்காளி சாஸு. இதை வச்சு நீ எல்லா உணவும் சமைச்சோன்னா ருசியாக இருக்கும். நீ தக்காளியை பயன்படுத்துறதுக்கு பதிலாக என்னோட தக்காளி சாஸை பயன்படுத்திக்கோ. எல்லா பறவைகளும் கிட்ட சொல்லி என் சாஸை வாங்கிக்க சொல்லு. இன்னும் கொஞ்சம் தான் என்கிட்ட ஸ்டாக் இருக்கு, எல்லார்கிட்டையும் சொல்லி வாங்கிக்க சொல்லு. அதே சமயத்தில் சோனா குருவி விதைத்த எல்லா வேர்க்கடலையும் நல்லா அறுவடைக்கு தயாராகி இருந்தது. எல்லா வேர்க்கடையும் அறுவடை செஞ்சு கொண்டிருந்து சோனா குருவி அதை பார்த்து அங்கே சென்ற ஜாக்காகவும், அட முட்டாள் பறவை, ஏதோ வேலை செய்து கொண்டிருக்கிறது, நாம் கொஞ்சம் கடலையை எடுத்துக்கொண்டு செல்ல வேண்டியதுதான். ஒரு மூட்டை கடலை எடுத்தது என்றால் கூட நாம் விற்று விடலாம் அப்படின்னு இந்த ஜாக்காகவும் ஒரு கடலை மூட்டையை எடுத்துட்டு போகலான்னு நினச்சிது. உடனே ஒரு கடலை மூட்டையை எடுத்துக்கொண்டு சென்றது ஜாக்காகும்.
அந்த முட்டாள் சோனா அங்கே ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கு. நம்ம அதுக்குள்ள இந்த கடலையை எடுத்து சென்று விட வேண்டியதுதான். அங்கு வந்த கழுகு, ஏய் பறவையே, நான் இப்போதான் அறுவடையை பார்த்தேன். இங்க 3 மூட்டை இருந்தது, இன்னும் ஒரு மூட்டையை காணோம். பறவையே எங்க போச்சு? ம், நீ தான் அதற்கு பொறுப்பு. எங்க என்னோட கடலை மூட்டை? யார் வந்து எடுத்து சென்றது? அப்படின்னு கழுகு இந்த காடு முழுக்க தேடிக்கொண்டே இருந்தது. உடனே வழியில் சென்று பார்த்தபோது, ஆஹா, கடலை எல்லாம் இங்கே சிந்திருக்கே, அப்போனா அந்த திருடன் இந்த வழியாக தான் சென்று இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடலை சிந்தி இருக்கும் இடத்தையெல்லாம் தேடிக்கொண்டே சென்றது கழுகு. சிறிது தூரம் பறந்து சென்ற கழுகு அங்கு ஒரு வீட்டினரையே கடலை எல்லாம் சிந்திருப்பதை கண்டது. ஆஹா, இது ஜாக் காகத்தின் வீடாச்சே, இங்கு கடலை எல்லாம் சிந்திருக்கிறது. அப்பனா ஜாக் காகம் தான் அங்கே திருடன்னு நினைக்கிறேன். நம்ம ஜாக்கும் ஜில்லும் என்ன பேசுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஜன்னல் வழியா மறைஞ்சிருந்த கழுகு ஜாக்கும் ஜில்லும் பேசுறத கவனிச்சுட்டே இருந்தது. ஜில், உங்களுக்கு தெரியுமா, இன்னைக்கு அந்த முட்டாள் சோனா பறவையிடமிருந்து நான் ஒரு மூட்டை கடலையை எடுத்து கொண்டு வந்து விட்டேன். ஜில், இந்த கடலையை நாம் விதம் விதமாக தயாரித்து இந்த காட்டில் விற்றுவிட வேண்டியதுதான். இதை பீனட் பட்டர் போன்ற வகைகளில் உருமாற்றி நம்ம இந்த காட்டில் விற்று விட வேண்டியதுதான். கடலை ரோஸ்ட் எல்லாம் செய்து விற்று விட வேண்டியதுதான். ஜில், நீ எனக்காக அதெல்லாம் செஞ்சு கொடு ஜில் அப்படின்னு ஜாக்கும் ஜில்லும் பேசிட்டு இருந்தாங்க. அந்த கடலை எல்லாம் பீனட் பட்டர் அந்த மாதிரி செஞ்சு இந்த காட்டில் விற்க ஆரம்பிக்க சென்றனர். இந்த ஜாக்கும் ஜில்லும், இந்த முட்டாள் சோனா பறவையால் எனக்கு ஒரு மூட்டை கடலை இன்னைக்கு லாபம் கிடைச்சிடுச்சு அப்படின்னு ஜாக் அந்த கடலையை காட்டுக்குள் விற்று கொண்டு இருந்தது. வாங்க பறவைகளே வாங்க, இன்று கடலை விற்க வந்துள்ளேன். உங்க ஜாக், இந்த கடலையை வந்து வாங்கிக்கோங்க பறவைகளே. இந்த கடலை ரொம்ப ருசியாக இருக்கும். இதை நான் பீனட் பட்டர் மாதிரிலாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீங்கள் இந்த பிரெட்டில் போட்டு சாப்பிடலாம், வாங்க பறவைகளே அப்படின்னு விற்று கொண்டு இருந்தது. இதெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த கழுகு உடனே காகமே, என்னுடைய கடலையை திருடி நீ காட்டில் உள்ள பறவைகளுக்கு விற்று கொண்டிருக்கிறாயா அப்படின்னு இந்த கழுகு ஒரு கொம்பை எடுத்துக்கொண்டு ஜாக்காகத்தை அடிக்கலாம் என்று சென்றது. இந்த காட்டை விட்டு ஓடிப்போ காகமே, இனி என் தோட்டத்து பக்கம் கூட வந்து விடாதே, வந்தீனா நீ மறுபடியும் திரும்பி போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கழுகு விரட்டி கொண்டே சென்றது.